நமஸ்கார். நம்ம அன்றாட சாப்பிட்ற கோன் ஐஸ்கிரீம் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு பதிவு. அமெரிக்காவில் மிகப்பெரிய அழகான ஒரு கடற்கரை. அந்த கடற்கரைக்கு வீக்கெண்ட்ஸ், அதாவது சனி ஞாயிறு, எல்லாரும் வந்து அந்த கடற்கரையில் வந்து ஜாலியாக ஒரு கடல் காற்று வாங்கிட்டு ஒரு உலாவிட்டு ஒரு பொழுதுபோக்குறாங்க. அதை வந்து ஒரு வழக்கமாகவே அங்கே வச்சுருந்துருக்காங்க. இப்படி வந்து பொழுதுபோக்குறவங்க சும்மா இருப்பாங்களே, அங்கங்கே எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு அங்கங்கே குப்பை எல்லாத்தையும் போட்டுட்டு போகிறாங்க. திங்கக்கிழமை அன்றைக்கி வீக்கெண்ட் முடிஞ்சோடனே மண்டே அன்றைக்கி அதை வந்து இடத்த சுத்தம் பண்ணணுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு நாளாக வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக மாறிட்டுருக்கு கார்ப்பரேஷன்காரங்களுக்கு. இதை வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு மாநகராட்சியில் வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கங்கே குப்பை தொட்டி வைக்கலாம், அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்களே கொண்டு போய் போடணும்னு ஒரு ரூல் போடலாம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்படியே வாங்கும்போது ஒருத்தருடைய ஒரு முறை வருது. அவர் எழுந்து என்ன பண்ணாருன்னா, கோபமாக எவன் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு கப்பை தூக்கி எறிகிறானோ அந்த கப்பை தூக்கி அவன் வாயிலே வச்சு திணிச்சிடணும் சார் அப்படின்னு சொல்லி கோபமாக அவர் வந்து பேசுகிறாரு. முடிச்ச அன்றைக்கி கூட்டம் முடிஞ்சு போயிடுது. அதிகாரிகள்லாம் அன்றைய கூட்டத்தை பற்றின ஒரு அதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா, அதெல்லாத்தையும் பற்றி ஒவ்வொருத்தர் சொன்ன யோசனையெல்லாம் அப்படியே பரிசீலனை பண்ணுறாங்க. கடைசியில் இந்த கோபமாக பேசினார் பார்த்தீங்களா, அவர் சொன்னது தான் வந்து சரியான ஒரு முடிவாக இருந்தது. என்ன, அவர் சொன்ன விஷயம் கொஞ்சம் கோபமாகவும் ஒரு இதுவாகவும் இருந்தாலும் அவர் என்ன சொன்னார், யார் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்களோ அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே அந்த கப்பை வந்து அவங்க வாயிலே வச்சு திணிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கோபமாக சொன்னார். இது மாதிரி நம்ம வந்து அவங்க வாயில் வச்சு திணிக்காமல் அந்த கப்பையுமே அவங்க சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டா குப்பை குறைஞ்சிடும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம்தான் இந்த கோன் ஐஸுங்கிறது வந்து உருவாச்சு. இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமஸ்காரம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.